சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல 2025 மே 29 நடக்க இருக்கிற சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையில வரப்போற இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், இவங்களுக்கு ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா பெரிய அளவுல பாதிப்புகளையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல மிதுனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மிதுன ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க பாக்கிய சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த அமைப்பு ரொம்ப சூப்பரான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்கிய சனி மிதுனராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தி விட்டுரும். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்காது. நல்ல சிறப்பான ஒரு பண வரவை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுக்கும். முக்கியமா திருமண யோகத்தையும் இந்த பாக்கிய சனி மிதுனராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த பாக்கிய சனி காலத்துல உண்மையிலேயே மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான பணவரவு கிடைச்சிருக்கா, சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா, இவங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கை அமைஞ்சிருச்சா, நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா சனி பகவான் என்னதான் பாக்கிய சனியாவே இருந்தாலும் மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி காலத்துல என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பாதிப்புகளை தான் இந்த பாக்கிய சனி காலத்திலயும் இவங்க சந்திச்சுட்டு வராங்க. பெரிய அளவுல இவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இந்த நொடி வரைக்கும் கிடைக்கல. எந்த விதமான மாற்றமும் இல்லாம ஒரு மாதிரியான மந்தமான வாழ்க்கையை தான் பெரும்பாலான மிதுனராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மேலேயே வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையையும் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். என்னையா இது இப்பதான் பாக்கிய சனி அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கடைசியில பார்த்தா மிதுனராசிக்காரங்க பிச்சைக்கார மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு சொல்ற, எதுக்கியா இப்படி போட்டு எங்களை குழப்பிக்கிட்டு இருக்க, என்னதாயா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி அல்லது எந்த லக்னமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பாக்கிய சனி நடப்புல இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய யோகங்களை மட்டும்தான் சனி பகவான் கொடுப்பார். எந்த வகையிலையும் ஆபத்துக்களையோ பாதிப்புகளையோ சனி பகவான் கொடுக்கவே மாட்டார். முக்கியமா பண நெருக்கடி அப்படிங்கறத கண்டிப்பா சனி பகவான் கொடுக்கவே மாட்டார். ஆனா மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா நெருக்கடிகளையுமே இந்த பாக்கிய சனி காலத்துலதான் அவங்க சந்திச்சுட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா ஜென்ம சனி அப்படி இல்லைன்னா அஷ்டம சனி நடப்புல இருந்தா என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு பாதிப்பான வாழ்க்கையை தான் மிதுனராசிக்காரங்க இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில ராகு பகவானும், மிதுனராசிக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில கேது பகவானும், மிதுனராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில குரு பகவானும் உட்கார்ந்து இருக்கிறதால இந்த பாக்கிய சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகங்கள் எதையுமே அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப வரைக்கும் அமையல. சனி பகவான் என்னதான் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் ராகு கேதுக்கள் முழுக்க உங்களுக்கு பாதகமான வீடுகள்ல இருக்கிறதால அந்த யோகங்கள் முழுமையா உங்களை வந்து சேரல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்காது. கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை உங்களால பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு கடைசி நேரத்துல தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கடைசி நேரத்துல உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே கை நழுவி போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுனராசிக்காரங்க இந்த பாக்கிய சனி காலத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. நல்ல விதமான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களோட தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதால உங்களோட தொழில பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாத ஒரு மந்த நிலைமையை ராகு பகவான் கண்டிப்பா கொடுத்திருப்பார். சனி பகவான் உங்களுக்கு ஆதரவா இருந்தாலும் ராகு கேதுக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கறதால கண்டிப்பா தொழில் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சில மிதுனராசிக்காரங்க தொழிலை கைவிட்டுட்டு கூலி வேலைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். போதா குறைக்கு உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில தொடர்ச்சியான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மன கசப்புகள் அப்படிங்கிறதையும் கடந்த 2.5 வருஷத்துல நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க.
சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த பாக்கிய சனி காலம் உங்களுக்கு ₹1 கூட பிரயோஜனம் இல்லாம உங்களை கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கிற சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்துருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது தற்சமயம் உங்க ராசிக்கு 9வது வீடான யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில பாக்கிய சனியா இருக்கிற சனி பகவான் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். சனி பகவானோட இந்த மகா பயிற்சி மிதுனராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். தொழில எனக்கு லாபமே கிடைக்கல, 2 நாள் தொழில் நல்லா நடந்தா 4 நாளைக்கு தொழில் படுத்துக்குது, தொழிலாலேயே நான் கடனாளியா மாறி போயிட்டேன், தொழில நிறைய போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாயிடுச்சு, அதனால தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது தொழிலை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற மிதுனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவானோட இந்த பயிற்சி ரொம்ப நல்ல விதமான மாற்றங்களை தொழில் ரீதியா கொடுக்கும். தொழில கட்டாயமா முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கடந்த பாக்கிய சனி உங்களுக்கு வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே கொடுத்த மாதிரி தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியா நல்ல விதமான முன்னேற்றங்கள் வளர்ச்சி அப்படிங்கறத கண்டிப்பா கொடுப்பார். இது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா 2 மடங்கா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுனராசிக்காரங்க தொழில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா சனி பயிற்சிக்கு அப்புறமா தாராளமா எடுக்கலாம். தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யறீங்க, தொழில விரிவாக்கம் பண்றீங்க அப்படின்னாலும் சனி பயிற்சிக்கு அப்புறமா தாராளமா பண்ணலாம். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கிற மிதுனராசிக்காரங்க கூட வரப்போற சனி பயிற்சிக்கு அப்புறமா ரொம்ப துணிச்சலா உங்களோட தொழிலை ஆரம்பிக்கலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாக்கிய சனி காலத்துல வேலை செய்யற இடங்கள்ல நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கறத நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, வேலை பார்க்குற இடங்கள்ல நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு வேற வேலைக்கு நீங்க மாறி போயிருப்பீங்க. ஆனா அந்த வேலையிலயும் உங்களுக்கு நிறைய அவமானங்கள் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் உங்களால நிம்மதியா வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் கட்டாயமா இருந்திருக்கும். அதே சமயம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா புதுசா வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையிலையும் உங்க தகுதிக்கும் திறமைக்கும் சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா கட்டாயமா கிடைக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை உங்க மேல் அதிகாரிகள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா புரிஞ்சுக்குவாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும். அதே போல வெளிநாட்டு வேலைகளுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க அது சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கும் போது உங்களுக்கு கை மேல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பாதிப்புகள் சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்காது. சண்டை சச்சரவுகள் இல்லாம ஓரளவுக்கு சுமூகமான குடும்ப வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். முக்கியமா உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணையோட சப்போர்ட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா கூட நல்ல விதமான ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுனராசிக்காரங்களுக்கு பாக்கிய சனி காலகட்டத்துல கிடைக்காத எல்லா விதமான யோகங்களும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா ஒன்னொன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.